சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான மாசி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 6வது ராசியா இருக்கக்கூடிய நில ராசியான கன்னி ராசிக்கு இந்த மாசி மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால கன்னிராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய கன்னிராசிக்காரங்க உங்க குடும்பத்திலேயோ அல்லது நட்பு வட்டாரத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. கன்னி பொதுவா மத்த ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனி பகவானை பார்த்து தான் ரொம்பவே பயப்படுவாங்க. சனி தசை நமக்கு பெரிய ஆபத்துக்களை உண்டு பண்ணிடுமோ, பெரிய பாதிப்புகளை கொடுத்துடுமோ, நம்மளை வீழ்ச்சியில தள்ளிடுமோ அப்படின்னு எல்லா ராசிக்காரங்களுமே பயப்படுவாங்க. ஆனா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இந்த ராசிக்கு 6வது வீட்டுல இருக்கிறதால நமக்கு பெரிய அளவுல பாதிப்புகள் வராது, நம்ம பெரிய அளவுல வீழ்ச்சியை சந்திக்க மாட்டோம் அப்படின்னு கன்னிராசிக்காரங்க ரொம்பவே மெத்தனமா இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த சனி பயிற்சியை பார்த்து பயப்படாத ஒரே ராசி அப்படின்னா கன்னிராசி மட்டும்தான் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப தைரியமா சனி பயிற்சியை எதிர்கொண்டாங்க கன்னிராசிக்காரங்க. ஆனா கன்னிராசிக்காரங்க இப்படி மெத்தனமா இருந்த காரணத்தாலேயே அவங்களோட வாழ்க்கையில விதி விளையாட ஆரம்பிச்சிருச்சு. அதாவது நடந்து முடிஞ்ச சனி பயிற்சி கன்னிராசிக்காரங்களுக்கு பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்தல. அதே சமயம் அதுக்கப்புறமா வந்த ராகு கேது பயிற்சி கன்னிராசிக்காரங்களோட வாழ்க்கையில விளையாட ஆரம்பிச்சிருச்சு. அதுலயும் குறிப்பா கேது பகவான் எப்போ கன்னிராசிக்கு பயிற்சி ஆனாரோ அப்பவே கன்னிராசிக்காரங்களோட வாழ்க்கையில போராட்டங்களும் சோதனைகளும் ஆரம்பமாகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமா கன்னிராசிக்காரங்களுக்கு பண நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கும், கடன் சம்பந்தமான நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கும், உடல் ஆரோக்கியத்துல கூட ஒரு சில சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கும். அதுவே ராகு கேது பயிற்சிக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கன்னிராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கையே முழுமையா செதஞ்சு போயிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு வீரியமான பாதிப்பை இந்த ராகு கேது பயிற்சி கன்னிராசிக்காரங்களுக்கு கொடுத்திருக்கு. அதாவது உங்களோட ஜென்ம ராசியில கேது பகவானும் கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீன ராசியில ராகு பகவானும் இருக்கிறதால உங்க குடும்ப வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல புயலே அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா கணவன் மனைவிக்கிடையே தொடர்ச்சியான சண்டை சச்சரவுகள், தொடர்ச்சியான பிரச்சனைகள், சந்தேக சண்டைகள், கணவனும் மனைவியும் பிரிந்து வாழக்கூடிய ஒரு சூழல், அப்படி இல்லைன்னா உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்படுறது, இந்த மாதிரியான தொடர்ச்சியான பிரச்சனைகளை ராகு கேது பயிற்சி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு வருது. கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்ப சாமர்த்தியமா சிந்திப்பாங்க அப்படிங்கறதால எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி அந்த பிரச்சனைகளை ரொம்ப நுணுக்கமா தீர்த்து வச்சிருவாங்க. ஆனா குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்டு வரக்கூடிய பிரச்சனைகளால இவங்க மனசளவுல முழுமையா நொறுங்கி போயிட்டாங்க அப்படிங்கறதால அந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியாம வெளி பிதுங்கி போய் நிக்கிறாங்க. அதாவது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு சில கன்னிராசிக்காரங்களுக்கு குடும்ப வாழ்க்கையே வேண்டாம்ப்பா, சாமியாரா போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மன எண்ணத்தையும் இந்த ராகு கேது பயிற்சி கொடுத்திருக்கு. இதுல நம்ம இன்னும் முக்கியமா பார்க்க வேண்டியது ராகு கேதுக்கள் எந்த ராசியில இருந்தாலும் அந்த ராசிக்கு சுப கிரகங்களோட பார்வை கிடைக்குது அப்படின்னா ராகு கேதுக்களால பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்படாது. ஆனா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் ராசியில இருக்கிற அதே நேரத்துல எந்த ஒரு சுப கிரகத்தோட பார்வையும் கன்னிராசிக்கு கிடைக்கவே இல்லை. இதனாலதான் கன்னிராசியில பிறந்தவங்க சமீப காலமா ரொம்ப அளவுக்கு அதிகமான மன போராட்டத்தை சந்திச்சுட்டு வராங்க. குடும்ப வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்க முடியாம ஒரு குழப்பமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க. இப்படி மனசளவுல நொறுங்கி போயிருக்கிற கன்னிராசிக்காரங்களுக்கு கடந்த தை மாதம் ஏதாவது மாற்றத்தை கொடுத்துச்சா, முன்னேற்றத்தை கொடுத்துச்சா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதாவது அதே சட்டை, அதே டெய்லர், அதே வாடகை அப்படின்னு சொல்ற மாதிரி அதே மனக்குழப்பம், அதே குடும்ப பிரச்சனைகள், அதே உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் அப்படின்னு கடந்த தை மாதத்திலையும் போராட்டமான ஒரு வாழ்க்கையை தான் கன்னிராசிக்காரங்க வாழ்ந்திருக்காங்க. மனசுல நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு வராங்க. போதாக்குறைக்கு ஒரு சில கன்னிராசிக்காரங்க கடந்த தை மாசத்துல திடீர் பண நெருக்கடியை சந்திச்சிருக்காங்க. ஒரு சிலர் கடன் சம்பந்தமான நெருக்கடிகளையும் சந்திச்சிருக்காங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா கடந்த தை மாதம் கன்னிராசிக்காரங்களுக்கு எந்த விதமான யோகங்களையும் கொடுக்கல, எந்த வகையிலையும் அதிர்ஷ்டகரமான மாதமாகவும் இருக்கல. இப்படி ஒரு சூழல்ல இந்த மாசி மாதத்தோட கிரக நிலைகளாவது கன்னிராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது யோகங்களை கொண்டு வருமா, அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்துமா அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த மாசி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது கன்னிராசிக்காரங்களுக்கு பெரிய அளவுக்கான யோகங்களோ திடீர் அதிர்ஷ்டங்களோ இந்த மாசி மாசத்திலையும் கிடைக்காது. அதே நேரம் மாதத்தோட பிற்பகுதியை ஒப்பிடும்போது மாதத்தோட முதல் 15 நாட்கள் உங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வாய்ப்புகளை நீங்க கெட்டியா புடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு சில முன்னேற்றங்களை உங்களோட வாழ்க்கையில சந்திப்பீங்க. அதாவது இந்த மாசி மாதத்தோட தொடக்கத்துல உங்க ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசியில சனி பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ண போறார். ஒரு ராசியோட அதிபதி சத்ருஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னாலே எதிரிகளை முழுமையா அழிக்க போறார் அப்படின்னு அர்த்தம். அப்படி பார்க்கும்போது கன்னிராசிக்காரங்களோட தொழில் எதிரியா இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையில சம்பந்தப்பட்ட எதிரிகளா இருந்தாலும் சரி இந்த மாசி மாசத்துல உங்களை விட்டு முழுமையா விலகுவாங்க. குறிப்பா பெரும்பாலான கன்னிராசிக்காரங்களோட குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு 3ஆவதா வரக்கூடிய ஒரு நபர் தான் முக்கிய காரணமா இருந்திருப்பாங்க.
அந்த நபர் யாரு அப்படிங்கறத இந்த மாசி மாசத்துல புதன் பகவானோட அருளால நீங்க கண்டுபிடிப்பீங்க. அது மூலமா உங்களோட குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்டு வரக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல ஒரு சில கன்னிராசிக்காரங்களுக்கு சொந்த பந்தங்களே எதிரியா இருப்பாங்க, கூட பிறந்தவங்களே எதிரியா இருப்பாங்க, அவ்வளவு ஏன் பெத்தவங்களே எதிரியா இருப்பாங்க. இதனாலேயே உங்களோட குடும்ப வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா உங்களுக்கு எந்த பக்கத்துல இருந்தும் சரியான ஆதரவு கிடைக்காம இருந்திருக்கும். ஆனா புதன் பகவான் 6வது வீட்டுல இருக்கிற இந்த மாசி மாசத்துல உங்களை யாரெல்லாம் எதிரியா நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் மனம் திருந்தி நண்பர்களா மாறுவாங்க. அதே நேரம் சூரிய பகவானும் சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற 6வது வீட்டுல சனி பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ற காரணத்தால உங்க தந்தை மூலமா உங்களுக்கு எந்த விதமான உதவிகளும் கிடைக்காது, தந்தை மூலமா எந்த விதமான பிரயோஜனமும் உங்களுக்கு இருக்காது. அதாவது உங்களோட தந்தை உங்களை எதிரியா மட்டும்தான் பார்ப்பாங்க. உங்களோட சகோதரர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்க தந்தை மூலமா நிறைய லாபங்களும் ஆதரவும் கிடைக்கும், உங்களுக்கு எந்த விதமான ஆதரவும் கிடைக்காது. அதாவது உங்க தந்தையை பொறுத்த வரைக்கும் உங்களை ஒரு வேண்டாத பிள்ளையாவே இந்த மாசி மாசத்துல நினைப்பாங்க. அதே நேரம் சூரிய பகவான் சத்ருஸ்தானத்திலேயே இருந்தாலும் அவர் கூட புதன் பகவானும் இணைஞ்சு இருக்கிறதால புதாதித்ய யோகம் ஏற்படுது. இந்த புதாதித்ய யோகம் ஒரு சில யோகங்களை கன்னிராசிக்காரங்களுக்கு கட்டாயமா ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது சூரிய பகவான் 6வது வீட்டுல இருக்கிறதால தந்தை மூலமா எந்த விதமான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்காது. அதே நேரம் புதாதித்ய யோகம் ஏற்படுறதால தாய் மூலமாவும் தாய் வழி சொந்தங்கள் மூலமாவும் சிறப்பான உதவிகளும் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பா கடவுள் ஒரு கதவை அடைச்சா இன்னொரு கதவை திறப்பார் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தந்தை அப்படிங்கிற கதவை இந்த மாசி மாசத்துல கடவுள் முழுமையா அடைக்கிறார். அதே நேரம் தாய் வழி சொந்தங்கள் அப்படிங்கிற கதவை உங்களுக்கு ரொம்ப சிறப்பான முறையில திறந்து விடுறார். இதனால கன்னிராசிக்காரங்களுக்கு தாய் வழி சொந்தங்கள் கூட ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருக்கு அப்படின்னாலும் இந்த மாசி மாசத்துல முழுமையா விலகும். உங்களோட கஷ்டமான காலங்கள்ல தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாகவும் அனுசரணையாகவும் இருப்பாங்க. அதே நேரம் நீங்க குடும்ப வாழ்க்கையில சந்திச்சு வரக்கூடிய நெருக்கடிகள் இந்த மாசி மாசத்துல முழுமையா விலகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா விலகாது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அடுத்ததா இந்த மாசி மாதத்தோட பிற்பகுதியில புதன் பகவான் களத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மீனராசிக்கு பயிற்சியாகி ராகு பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ண போறார். மீனராசி புதன் பகவானோட நீச்ச வீடு அப்படிங்கறதால நீச்சம் பெற்ற புதனா ராகு பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ணுவார். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கிரகம் நீச்சம் அடையுது அப்படின்னா அந்த கிரகம் தன்னோட பலத்தை முழுமையா இழக்குது அப்படின்னு அர்த்தம். அப்படி பார்க்கும்போது இந்த மாசி மாதத்தோட பிற்பகுதியில புதன் பகவான் தன்னோட பலத்தை முழுமையா இழக்கிறதால ஒரு சில ராசிக்காரங்க ரொம்ப பெரிய பிரச்சனைகளை சந்திப்பாங்க. அதுலயும் குறிப்பா கன்னிராசியோட அதிபதியா புதன் பகவான் இருக்கிறதால அவர் நீச்சமடையக்கூடிய இந்த காலகட்டம் கன்னிராசிக்காரங்களுக்கு சோதனையான காலகட்டமா இருக்க போகுது. குறிப்பா உங்களோட தொழில திடீர் வீழ்ச்சிகள் ஏற்படலாம், பண நெருக்கடி ஏற்படலாம், கடன் சம்பந்தமான நெருக்கடிகளை நீங்க சந்திக்க வேண்டியது வரலாம், திடீர் உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படலாம், நிறைய மன அழுத்தங்கள் ஏற்படலாம், தேவையில்லாத விரைய செலவுகள் ஏற்பட்டு உங்க கைகளில் இருக்கிற பணம் கரைஞ்சு போகலாம். இதெல்லாம் விட முக்கியமா உங்களோட மன தைரியத்தை முழுமையா உடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மாசி மாதத்தோட பிற்பகுதி இருக்க போகுது. அதே நேரம் கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரே ஒரு ஆறுதலா சுக்கிர பகவான் 5வது வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசியில சஞ்சாரம் பண்றார். சுக்கிர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்காரு அப்படின்னாலே பூர்வீக சொத்துக்கள் உங்க கைகளுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அடுத்ததா குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மேஷராசியில இருக்கிறதால கணவன் மனைவிக்கிடையே கண்டிப்பா அனுசரிச்சுதான் போயாகணும். இன்னும் சொல்ல போனா வரப்போற குரு பயிற்சி வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே தொடர்ச்சியான போராட்டங்களும் மனக்கசப்புகளும் இருந்துகிட்டே தான் இருக்கும். கணவனும் மனைவியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு போனா மட்டும்தான் உங்க குடும்ப வாழ்க்கையை காப்பாத்திக்க முடியும். ஒருவேளை கணவனும் மனைவியும் விட்டு கொடுக்காம முட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவிலான விரிசல்களை சந்திப்பீங்க. நன்றி, வணக்கம்.